என்னங்க இது? யார் விட்ட சாபமோ தெரியல. நல்லா இருந்த என் புள்ள இப்படி எல்லாம் மாறிட்டானே. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியலையே. வேற யாரு? இதுக்கெல்லாம் அந்த சோஃபியா தான் காரணம். அவளோட பிசினஸ்க்காக அண்ணனை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. சைலஜா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? இருக்கிற பிரச்சனை பத்தாம இப்ப நீ வேற. அண்ணன் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு. தேவையில்லாம இந்த பிரச்சனை நீ பெருசுப்பட்டாரு. நம்மளை விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி அவனுக்கு என்னடா பிரச்சனை தெரியலம்மா. ஆனா நிச்சயமா ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கும். இல்லைன்னா அண்ணன் இந்த மாதிரி நடந்துக்குவாரா? சரி சரி விடுங்க. யார் யாருக்கு தலையில என்னன்னு எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும். அதை நம்மளால மாற்ற முடியுமா? நீ ஏன் தேவையில்லாம என்னன்னோ பேசிக்கிட்டு இருக்க? நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம்னு தோணுது. தீர விசாரிக்காம எதையும் சட்டுன்னு பேசக்கூடாது. நான் எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையும்னா? எல்லாத்தையும் தான். சைலஜா, சொல்றத தெளிவா சொல்லு. என்னத்த அப்படி விசாரிச்ச? நான் நந்திதா வீட்டுக்கு போனேன். என்னது? நந்திதா வீட்டுக்கு போனியா? எதுக்கு நீ தேவையில்லாம அங்க போன? நான் சொல்றத பொறுமையா கேக்குறதா இருந்தா சொல்றேன். சொல்லு. என்னதுக்காக போன? அண்ணே, ஏற்கனவே நம்ம வீட்டுல பிரச்சனை. அண்ணனால நடக்கிற இந்த கல்யாணமும் நின்று போச்சு. அப்பா அம்மா வேற ரொம்ப கவலையா இருக்காங்க. இந்த நேரத்துல நீ வேற காதலுக்கு இதழ்னு வந்து சொன்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதனால இல்லைண்ணே, அவங்கள பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கலான்னு தான் அங்க போனேன். பாத்தியா என்ன முடிவு பண்ணிருக்க? அவங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு போலண்ணே. நம்ம குடும்பத்துக்கு அவளை பொருத்தமா இருப்பாங்களான்னு தெரியல. அதுக்கு என்ன பண்ண போற? நிஷாவை அப்பா அம்மா 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. இங்க பாரு சைலஜா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. ஆனா அது நிச்சயமா நடக்காது. அப்பா அம்மாவை எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே நான் இவ்வளவு பாடுபடுறேன். ஏன் யாரும் அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க? என்ன கார்த்திக், வீடு படிக்கலையா? அதெல்லாம் ஒன்றும். அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்? என்ன எனக்கே பிடிக்கல. என்னாச்சு கார்த்திக்? வீட்டு ஞாபகமா? ரூபன், ஒரு தடவை என் நெருங்கிய நண்பன் ஒருத்தன் சுதந்திரமா இருக்க முடியலன்னு தன்னோட பெத்தவங்களை அனாதையா தவிக்க விட்டுட்டு வீட்டை விட்டு வந்துட்டான். எவ்வளவு புத்திமதி சொன்னேன், கேட்கல. அதுல இருந்து அவன்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டேன். பெத்தவங்களை மதிக்காத பிள்ளைங்களை நான் மனுஷங்களாவே மதிக்கிறது இல்லை. விதியை பாத்தீங்களா? இப்ப என்னையே என் பெத்தவங்களை விட்டு வர வச்சிருச்சு. கவலைப்படாத கார்த்திக், இதெல்லாம் அந்த கடவுள் நடத்துற நாடகம். நம்ம கையில எதுவும் இல்லை. ஆனா இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பத்தி தெரிஞ்சதுன்னா அவங்க எல்லாரும் உன்னை மன்னிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லை, உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாங்க. நீ எடுத்திருக்கிற இந்த முடிவு சாதாரணமான முடிவு இல்லை கார்த்திக். இது ஒரு தவம்.
நீ இருக்கிற இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்த நேரம் உடஞ்சி போய் ஒரு மூலையில் உட்காந்துருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா வாழ்க்கையை ஒரேடியாக வெறுத்துட்டு மற்றவங்க மேலே குற்றம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நீ அப்படி இல்லை கார்த்திக். நீ எடுத்திருக்கிற இந்த முயற்சி சுயநலமானதில்லை. இந்த நாட்டுக்கு, சமுதாயத்துக்கும், ஏன் இந்த உலகத்துக்கே நீ செய்கிற வீணா மனசு போட்டு குழப்பிக்காத கார்த்திக். ரூபன், சொல்லு கார்த்திக். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னன்னு சொல்லு, எதுவாக இருந்தாலும் செய்கிறேன். ரூபன், இது வரைக்கும் நான் படித்தது வாழ்ந்தது எல்லாமே என் குடும்பத்தை நல்லா வச்சு பார்த்துக்கணும்னு தான். அந்த ஆசை இன்னும் எனக்கு இருக்கு. என் குடும்பம் நல்லா இருக்கணும். நீ எதுக்கும் கவலைப்படாத கார்த்திக். இது எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும். அங்கே என்ன நடந்தாலும் உடனே நான் வந்து உனக்கு தகவல் சொல்கிறேன். வேணாம் வேணாம் ரூபன், அதுதான் கூடாது. அங்கே என்ன நடந்தாலும் எனக்கு தெரியக்கூடாது. உனக்கு தெரியக்கூடாதா? என்ன சொல்ற கார்த்திக்? ஆமாம் ரூபன், எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா அதுக்கப்புறம் என்னால் இப்படி மறைஞ்சு வாழ முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் நான் என் வீட்டுக்கே போயிடுவேன். அது நடக்கக்கூடாது. அப்புறம் நம்மளோட அந்த முயற்சி பாழா போயிடும். சரி கார்த்திக், இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லு. கணேஷ் சைலஜா கூட நட்பு வச்சுக்கோங்க. அப்பப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யணும். மொத்தத்தில் என் இடத்துல இருந்து என் குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யணும். வாங்க வாங்க. நந்திதா இருக்காங்களா? இல்ல, உள்ள வாங்க. பரவாயில்ல, நான் அவங்கள பார்த்து பேசணும்னு தான் வந்தேன். ஓ அப்படியா? ஆனா நானும் உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேனே. என்ன சொல்றீங்க? அது உள்ள வந்து கேட்டா நல்லா இருக்கும். இப்படி வாசல்ல நின்று பேசினா வீட்டுல வேற யாரும் இல்லையா? பயப்படாதீங்க. நீங்க சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. இங்க நம்மளை விட்டா வேற யாருமே இல்லை. உட்காருங்க. என்னன்னு சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும். அன்னைக்கு நீங்க வந்த விஷயம், உங்க உண்மையான நோக்கம் எல்லாமே எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? அது ஒரு கலை. அதை விடுங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யறதா முடிவு பண்ணியிருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்வேன். நான் என்ன செய்ய போறேன்? அது எங்க அண்ணன்ட்ட தான் கேட்கணும். நீங்கள் என்னை டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு நந்திதா அவங்க வீட்டு மருமகளாக வர்றதை விட உங்கள் பெரிய அண்ணனுக்கு பார்த்த நிஷா மருமகளாக வர்றதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? அது எப்படி அவ்வளோ உறுதியா சொல்றீங்க? அட அதை விடுங்க. நந்திதாவோட உண்மையிலே நிஷா தான் உங்கள் அண்ணனுக்கு பொருத்தமானவ. உங்கள் அண்ணனுக்கு சொல்கிறத விட உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப பொருத்தமானவ. நீங்க நந்திதா மேல உள்ள அக்கறையில பேசுற மாதிரி தெரியலையே. வேற எதையும் மனசுல வச்சுட்டு பேசுற மாதிரி இருக்கு. மனசுல 1000 இருக்கு. அதெல்லாம் நடந்துருமா என்ன? சொல்லுங்க. அதுக்கு தான் அன்னைக்கு இங்க வந்தீங்க. எதுக்கு? நந்திதாவோட காதலை கைவிட சொல்லி கேட்கிறேன். நான் நினைச்சது இருக்கட்டும். இதுல உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வம்? இதனால உங்களுக்கு என்ன லாபம்? இங்க பாருங்க, எதிரியோட எதிரி கூட்டாளின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில தான் நீங்களும் நானும். உங்களுக்கு நந்திதா உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணக்கூடாது. எனக்கும் அப்படிதான். அப்படின்னா நம்ம 2 பேரோட எண்ணமும் ஒண்ணு. ஆனா ஏன் எதுக்குன்னு தயவு செஞ்சு என்ன கேட்டாங்க. சரி சரி, நேரமாவது. என் மனைவி வந்துருவாங்க. நீங்க கிளம்புங்க. என் உதவி எப்போ தேவைப்பட்டாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம். இதான் என் நம்பர். இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, நீங்க எப்பவும் எனக்கு ஃபோன் பண்ணலாம். காத்துக்கிட்டே இருப்பேன்.
என்னடா இது இவ்வளோ நம்மளை சரியாக புரிஞ்சிக்கலையே. ஹீரோவாக இருக்க வேண்டிய வில்லனா ஆகிட்டாங்க. அட அது கூட பரவாயில்லையே, காமெடியனை பார்த்து சிரிக்கிற மாதிரி சிரிச்சிட்டு போறா. இனிமே நம்ம கேரக்டரை மாற்ற வேண்டியதுதான். மஞ்சுளா, இப்போவாவது உன் மனசு நிம்மதியா இருக்கா? நிம்மதி எப்படி வரும்? நிம்மதி ஏதோ மனசுல இருக்கிற பாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இப்போதைக்கு அதுவே பெரிய விஷயம் தானே. என்ன செய்யறது? எல்லாம் நம்ம தழை இருக்குன்னு தான் நினைச்சுக்கணும். எது நடக்கணும்னு விதி இருக்கோ அதுதானே நடக்கும். வீட்லயும் சைலஜா கார்த்திக் பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றான். பெத்த மனசு எப்படி சும்மா இருக்கும்? எல்லா வீட்லயும் ஆம்பளை பிள்ளைங்க துணையா இருப்பாங்க. ஆனா நம்ம வீட்டில் அது தலைகீழா போயிடுச்சு. இப்போதைக்கு கணேஷையும் சைலஜாவையும் பார்த்து தான் நாம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியிருக்கு. எங்க கணேஷ் கல்யாணம் பண்ணா அதுலயாவது கார்த்திக் வந்து கலந்துக்குவானா? என்னங்க, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. என்னன்னு சொல்றது? இது நாள் வரைக்கும் கார்த்திக் நமக்கு ஒரு நல்ல மகனாத்தானே இருந்தான். அவனுக்கு என்ன பிரச்சனையோ திடீர்னு போயிட்டான். எங்க இருக்கானே தெரியல. அப்புறம் எப்படி அவனுக்கு தகவல் சொல்லுவ? அவன் எப்படி கல்யாணத்துல வந்து கலந்துக்குவான்? ஏங்க, இந்த ரூபன் தம்பிக்கு போன் பண்ணி பார்த்தா ஏதாவது விவரம் தெரிஞ்சாலும் தெரியும் இல்லையா? இல்ல மஞ்சுளா, வேணாம். அந்த விவரம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஏங்க, நம்ம சைலஜா சொன்ன மாதிரி அந்த மலாய்க்கார பொண்ணுக்கும் இவனுக்கும் ஏதாவது... மஞ்சுளா, கார்த்திக் நம்ம புள்ள. நாமே இப்படி சந்தேகப்பட்டு பேசக்கூடாது. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். Hi, Sophia. Please come in. Hi, Sophia. How are you? I'm fine, thanks. And how are you? Okay, fine. Have a seat. Thanks. So, how's Shafiq doing? Oh, he's been very busy lately. Oh, I've got something for you guys. What is this? I bought some cookies. Cookies. Exactly what I need now. Kind of hungry. I'm going to finish this. Don't be so greedy. Where's the kitchen? Maybe I can prepare some drinks. No. Cookies will do. Okay. Sophia, come over here. I want to show you something in the internet. What is it? Okay. Here they are discussing about the symptoms. It varies from one patient to the other. It's one of the reasons that makes the diagnosis of the disease difficult. Moreover, these symptoms are very progressive and that delays the confirmation of the disease. Excuse me, Shafiq. Hai sayang. Apa dia? Tak dengar. Cakap kuat sikit. Excuse me. ரூபன், இந்த விஷயங்கள்லாம் படிக்கும்போது எனக்கும் அதே சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு தோணுது. Do you know something? என் வலது கால் கூட உன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லை ரூபன்.
ஒரு மாதிரியா இருக்கீங்க. உடம்புக்கு ஏதாவது? உடம்புக்கு என்ன நல்லதா இருக்கு. இல்ல, நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. இனிமே உன்கிட்ட மறைச்சினா இருக்கு. ஷைலஜா நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்தான்னு தெரியுமா? நம்ம குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க வந்தாங்க. ஏங்க வேற எதுவும்? ஆமா நளினி, நாம நினைக்கிற மாதிரி நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க அவங்க இங்க வரல. நந்திதாவோட மனசை கழிச்சு நிஷாவுக்கு கணேஷை கட்டி வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்கா. என்னங்க சொல்றீங்க? ஆமா, ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் நந்திதாவை அப்படியே விட்டுற மாட்டேன். 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுட்டு தானே காதலிக்கிறாங்க. அப்ப கணேஷ் இதுக்கு ஒத்துக்குவாரா? அதுக்கு தான் அன்னைக்கே நான் சொன்னேன், அவங்க வீட்டுல போய் பேசலாம்னு. யாராவது என் பேச்சை கேட்டீங்களா? நாளைக்கு நந்திதாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா பழியெல்லாம் நம்ம மேல விடும். காதலிக்கிறவங்க ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் எல்லாருக்கும் பாதுகாப்பு. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. நந்திதாவை பத்தி கணேஷ் அவங்க வீட்டுல சொல்லியிருக்க மாட்டான். இதை பயன்படுத்தி தான் ஷைலஜா என்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்ப இதுக்கு வேற வழியே இல்லையாங்க? ஆமா, நந்திதா மனசு நிறைய ஆசையை வளர்த்துட்டு இருக்கான். அதை தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். மனசு நிறைய ஆசை. என்ன பண்ணலாம்? எதுக்கும் நம்ம ஒரு தடவை அவங்க அம்மா அப்பாவை பார்த்து பேசிட்டு வந்துடலாமா? புரிஞ்சுதான் பேசுறியா? அவங்களே மூத்த மகன் வீட்டை விட்டு போன கவலையில இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவங்க எப்படி நம்ம கிட்ட ஒழுங்கா பேசுவாங்க? அப்ப நந்திதாவோட கதி? அதுக்கு தான் நான் இருக்கேனே. Sofia cakap dengan abang ni, abang dengar tak? Macam kita cakap dengan dinding. Dengar. Abang tengah baca buku ni. Tak nampak ke? Yelah, tapi tadi masa makan pun, abang nampak tak selera je. Ini mesti ada apa-apa ni. Cakaplah bang. Sofia. Sofia tahu tak, sejak kebelakangan ni, abang nampak Sofia kurang beri perhatian pada perniagaan kita. Abang tahulah Sofia ada banyak hal lain. Tapi apa bang? Abang sendiri pun tahu kan, walaupun Sofia sibuk tolong Katik, tapi Sofia tak pernah abaikan tanggungjawab Sofia dekat farmasi tu. Sofia masih pergi hantar barang, ambil rekod. Habis tu abang cakap macam ni. Sofia tahu tak, ubat langsing badan dari negara jiran kita tu dah ditegah oleh Kementerian Kesihatan. Masalahnya, kita dah agih-agihkan ubat tu ke serata negara. Sekarang kita kena ambil balik semua stok-stok dari peruncit-peruncit tu. Semua stok yang ada mesti dikembalikan. Banyak kerja tu Sofia. Kalau Sofia tak tolong, siapa lagi? Minta maaf bang. Sofia tahu yang sekarang ni Sofia terlampau berikan tumpuan pada Katik. Sampaikan perniagaan sendiri pun tak terus. Tapi semua ni sementara je bang. Bila penyelidikan tu berjaya, kita juga beruntung kan? Sofia tak faham. Penyelidikan Katik tu bukannya boleh habis dalam masa sebulan 2. Mungkin bertahun-tahun. Sofia harus tahu kepentingan Sofia kat mana dan beri keutamaan yang sewajarnya. Abang bukan nak halang Sofia dari batu Katik. Abang cuba nak Sofia cuba imbangkan antara persahabatan dengan keluarga. Tu aja. Sofia minta maaf bang. Sofia sedar kesilapan Sofia. Mulai esok, Sofia akan ikut abang pergi farmasi dan Sofia akan telefon semua peruncit dan pulangkan ubat tu. Okey? போன வாரம் சைலஜா அவன் வீட்டுக்கு வந்தாளா? ஆமா, வந்தாங்க. ஏன் என்கிட்ட சொல்லல? என்ன இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது. 1 வாரம் ஆச்சு. இத பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்ப என்ன சொல்ல வரீங்க? சைலஜா அவன் வீட்டுக்கு வந்ததை நீ என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கணும். நானா தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட கேட்குற மாதிரி வச்சிருக்கூடாது. என்ன பேசுறீங்க நீங்க? என்னமோ தினமும் 5 மணி நேரம் ஆசையா பார்த்து பேசிட்டு போற மாதிரி பேசுறீங்க.
நம்ம கடைசி எப்போ பேசணும் தெரியுமா? நாம பாக்குறதே எப்பயாவது அத்தி பூக்குற மாதிரி, அதுல இப்படி கேள்வி வேற. நான் வேணும் நான் மறைச்சேன். அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கேன். பண்ணிட்டாலும் ஃபோன் பண்ணா எடுத்து பேசினதானே. வீட்டில் இருந்தா ஃபோனை ஆஃப் பண்ணிடுறீங்க, ஆன் பண்ணியிருந்தாலும் எடுத்து பேச மாட்டீங்க. ஆனா கேள்வியை மட்டும் கேட்பீங்க. நிலைமை புரியாம பேசாத. என் தங்கச்சி எதுக்கு உன் வீட்டுக்கு வந்தா தெரியுமா? என்னை பத்தி தெரிஞ்சுட்டு வந்திருப்பாங்க. அதுதான் இல்ல. என்ன சொல்றீங்க? என் தங்கச்சி அந்த நிஷாவை கல்யாணம் பண்ணி கேட்டா, நான் உன்னை காதலிக்கிறதா சொல்லிட்டேன். அதான் அங்க வந்து பாத்துருக்கா. எனக்கு என்னமோ அவ வேற என்னமோ மனசுல வச்சுக்கிட்டு தான் உன்னை வந்து அங்க பாத்துருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறது, கொஞ்சம் பொறுத்து இருந்தா பாப்போம். எவ்வளவு நாளைக்கு? எப்ப என்ன உங்க வீட்டுல அறிமுகம் செய்ய போறீங்க? அதான் கொஞ்சம் பொறுத்துக்கன்னு சொல்றேன்ல, புரியலையா உனக்கு? பொறுமையை பத்தி நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? இந்த விஷயத்துல நான் எவ்வளவு பொறுமையா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? எங்க வீட்டுல என்ன என்னெல்லாம் கேக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எதையாவது வந்து உங்ககிட்ட நான் சொல்லிருப்பேனா? பொறுமையா பொறுமை. என் நிலைமையை நீ புரிஞ்சுக்க மாட்டேற, என் குடும்பத்து நிலைமையை நீ புரிஞ்சுக்க மாட்டேற. எப்படி நீ எங்க வீட்டுல வந்து இப்பவே இப்படி வாய் அடிக்கிற? நாளைக்கு உன்னை கொண்டு எங்க வீட்டுல வச்சா இதுக்கு என் தங்கச்சி பேச்சே கேட்டிருக்கலாம்.